இந்தாங்க. அப்புறம்னா ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? என்னன்னா அமைதி ஆயிட்டீங்க? நீ அந்த கேள்வி கேட்டிருக்கவே கூடாது. பேங்க் வேலை பாக்குறப்போ செல்வம் நெருப்பு மாதிரி இருப்பான். அத்தனை ஸ்டாஃப்ஸும் பயப்படுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன தப்பு கூட நடக்க விட மாட்டான். அந்த மாணிக்க விநாயகத்தை அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினால் என்னால மறக்கவே முடியாது. அப்படி இருந்தவனை இப்படி ஒரு ஃபுட் டெலிவரி பாயா நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணா கொஞ்சம் பொறுத்து இருந்தா நல்ல வேலையாவே கிடைச்சிருக்கும்லண்ணா. கிடைச்சிருக்கும். ஆனா அந்த கொஞ்சங்கிறது எத்தனை நாள்னு ஜட்ஜ் பண்ண முடியலையே. நாட்கள் ஓடிடும். இப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த 1ஆம் தேதி வந்துடும். மகா வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டா. அவங்களும் சம்பளம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கஷ்டமா இருந்தாலும் போக போக இந்த வேலை பழகிடும் நினைக்கிறேன். பழகிதான் ஆகணும். குட்ரா, என்னங்க என்னங்க என்ன? மகா வந்திருக்கா. மகாவா? மகா வந்திருக்காளா? ஆமாங்க. டேய் என்னடா? டேய் நீ பதட்டப்படாத, நீ பயப்படாத, நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன். சங்கு வா. வா மகா. ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. என்ன மகா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா? என்னோட பெரியமா பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். இங்கதான் எஃப்டில வேலை பாக்குறான். சரி, அப்படின்னா நான் அப்புறமா வரட்டா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மகா, நீ என்ன விஷயம் சொல்லு. அதுக்கு முன்னாடி மகாக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். புது கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அண்ணா சொன்னாரு. வாழ்த்துக்கள். ஓ, அவர் இங்க வந்திருந்தாரா? இல்ல இல்ல, அண்ணா போன் பண்ணி இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரா, அத வச்சு சொன்னேன். அவர் ஒரு ஷிப்பிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. எப்படியோ எங்க 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே லைஃபே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் ஆகும்னு நம்புறேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அடிக்கிற வெயிலுக்கு காஃபியும் குடிக்க கூடாது, ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க கூடாது. தண்ணி மட்டும் போதும். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். இங்க தானே இருக்கு. ஐயோ, ஐயோ. அண்ணா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தேன். சொல்லு மகா, என்ன செய்யணும்? மதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்ததுனால ஆஃபீஸ்ல அட்வான்ஸ் எதுவும் கேட்க முடியாது. அதனால பேங்க்ல ஏதாவது பர்சனல் லோன் போட்டு பணம் வாங்க முடியுமாண்ணா? பணம் எவ்வளவு தேவைப்படுது மகா? ஒரு 25,000. எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இந்த மாசம், இல்லனா நான் கூட கொடுத்துருவேன். அண்ணா, நீங்க கணக்கே பார்க்காம எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பண உதவி கேட்டு வரல, லோன் வாங்க ஹெல்ப் பண்ண முடியுமா தான் கேக்குறேன். பர்சனல் லோன்னா பே ஸ்லிப் வேணுமேமா. ஆனா நீங்க இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. நான் எதுக்கு விசாரிச்சு சொல்றேன். சரிங்கண்ணா, நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. வரேண்ணா, வரேன். போயிட்டு வாங்க. டேய் செல்வம், மகா போயாச்சு. டேய், நீ மட்டும் மாட்டிருந்தே வச்சுக்கேன், பெரிய ரணகலமே நடந்திருக்கும். நீ பொய் சொல்ல போய் திட்டி எங்களுக்கு விழுந்திருக்கோம். திடீர்னு மகா வாட்டர் பாட்டில் எடுக்க போகும்போது எங்க அண்ணனை பாத்துருவாங்களோன்னு எனக்கு உயிரே போயிடுச்சு டென்ஷன்ல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு.
மகாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வேற வேலையை தேடி ஆகணும். ஆனா இது எல்லாத்தையும் விட மதிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு லோன் போட உதவி கேட்டு வந்தா பாரு. அதான்டா என் மனசுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. மதிக்கு ஃபீஸ் கட்டணும்னு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா மகா கிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே அதை ஞாபகத்துல வச்சு பணத்துக்காக அலையிறா. அப்ப அவ எந்த அளவுக்கு என் குடும்பத்து மேல அக்கறையா இருக்கா பாரு. இப்படிப்பட்டவளை பிடிக்காம தான் அக்கா மகாவுக்கு எதிராக அத்தனை வேலையும் பண்ணிருக்கா. டேய் செல்வம், மகா சிஸ்டரோட கேரக்டர் பிடிச்சி போய் தான் நீ அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்ன. விஆர்எஸ்ல வாங்கின மொத்த பணமும் லாஸ் ஆகியும் மகா மேல நீ இவ்வளோ பிரியமா இருக்கனா அது மகாவோட கேரக்டர்னால தான். மச்சான், நானும் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்தேன். மதிக்கு ஃபீஸ் கட்டணும்டா. பேங்க்ல எப்படியாவது லோன் போட முடியுமா? டேய் செல்வம், பேங்க் ப்ராசஸ் என்னன்னு உனக்கே தெரியும். அங்க உன் அவசரத்துக்கு பணம் வாங்கவே முடியாதுடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சர் இருக்காரு, கொஞ்சம் வட்டி ஜாஸ்தி தான். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டா? அவசரத்துக்கு நீ அவர்கிட்ட வாங்கிக்கிறியா? டேய் செல்வம், உனக்கு ஓகேவா? சரி மச்சான், எனக்கு ஓகே தான். நீ பேசிட்டு சொல்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். நீ குடுமா, நான் பண்ணி கொடுக்குறேன். வாசல் வாங்க வாங்க. வாமஹா. வேலை முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டீங்களா? ஆமாப்பா. 2 பேரும் முத நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஏன் செல்வம், உன் புது ஆபீஸ் எப்படி இருக்கு? பேங்க்ல ஏசி ரூம்லயே உட்காந்து பழக்கப்பட்டவ நீ. இப்போ உனக்கு ஏசி ரூம் தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, எனக்குன்னு தனி ரூம், அதுவும் ஏசி ரூம் தாமா கொடுத்துருக்காங்க. எப்படியோ அங்க இங்கேன்னு அலையாம ஒரே இடத்துல உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சதே, அது வரைக்கும் சந்தோஷப்பா. மகா, முதல் நாள் வேலை உனக்கு எப்படிமா இருந்துச்சு? உன் சீனியர்லாம் உங்ககிட்ட எப்படிமா நடந்துக்கிட்டாங்க? மகா, என்னம்மா யோசிக்கிற? ராம்குமார்னு ஒரு சீனியர் இருக்காரு. அவ்வளவு தங்கமான மனுஷன். பெண்கள் கிட்ட தன்மையா நடந்துக்கிறாரு. நாம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாரு. எப்படியோமா உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அக்கா, மதிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டிருக்கேன். வந்த உடனே கட்டிடலாம்க்கா. சரிப்பா, லேட் ஆனா கூட ஸ்கூல்ல சொல்லிக்கலாம். ம். கௌரி,